Hello, students. Okay, but today we'll discuss the question paper. Previous question paper நாலு இருக்கு இல்லையா, அதில் வந்து இந்த லெசனில் கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து பார்க்கலாம். பிஃபோர் தட் ஜஸ்ட் வந்து ஒரு ரீகால் பண்ணிட்டு போகலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது லெசன் எடுத்தோம், ஜென்ரல் ப்ராப்பர்ட்டிஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பி பிளாக் எலிமெண்ட். அது பி பிளாக் எலிமெண்ட் வந்து எலிமெண்ட்ஸ் ஆர் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் பிகாஸ் தேர் வந்து டே டு டே லைஃப்பில் ரொம்ப யூஸ்ஃபுல்லான எலிமெண்ட்ஸ். அக்கரன்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஈஸியாக அவைலபிள் ஆகுது. ஸோ அப்பண்டண்ட்டாக இருக்குது எல்லா இடத்துலையும். எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா NS2 NP 1-6. அட்டாமிக் சைஸ் பார்த்தீங்கன்னா அக்ராஸ் தி பீரியடு அட்டாமிக் சைஸ் வந்து டிக்ரீசஸ், டவுன் தி குரூப்பு அட்டாமிக் நம்பர் அட்டாமிக் சைஸ் வந்து இன்க்ரீசஸ். அயனைசேஷன் என்தால்பி எனர்ஜி required to remove an electron, the ionization enthalpy. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா across the period ionization enthalpy increases because of the smaller size. அதே மாதிரி down the group ionization enthalpy decreases because of the larger size. Electron gain enthalpy na, it is energy required to add an electron. So when I add the electron, energy may be released or absorbed. So under the electron gain enthalpy பார்த்தீங்கன்னா டவுன் தி குரூப் அக்ராஸ் தி பீரியட். டவுன் தி குரூப் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் கெயின் என்தால்பி பிகம்ஸ் லெஸ் நெகட்டிவ். டவுன் தி குரூப் உங்களுக்கு வந்து சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா, எலக்ட்ரான் ஆட் பண்ணுறது முடியாது. ஸோ தட் ஒன். தென் வந்து எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அட்ராக்ட் தி ஷேர்ட் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். அலாங் தி பீரியட் வந்து டிக்ரீஸ் ஆகுது, அலாங் தி பீரியட் இன்க்ரீஸ் ஆகுது, டவுன் தி குரூப் வந்து டிக்ரீசஸ் ஆகும். மெட்டாலிக் கேரக்டர்னா become the positive charge இல்லையா. மெட்டாலிக் கேரக்டர் அதே மாதிரி அலாங் தி பீரியட் மெட்டாலிக் கேரக்டர் டிக்ரீசஸ், நான் மெட்டாலிக் கேரக்டர் இன்க்ரீசஸ். மூவிங் டவுன் த குரூப் மெட்டாலிக் கேரக்டர் இன்க்ரீசஸ், நான் மெட்டாலிக் கேரக்டர் டிக்ரீசஸ். த அனோமாலஸ் பிஹேவியர்னா ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டுடைய அந்த குரூப்பில் இருக்கிற 13th வரைக்கும் இருக்கிற அந்த குரூப் ஆஃப் எலிமெண்ட்ஸில் ஃபஸ்ட்டு அந்த ஒவ்வொரு குரூப்பில் இருக்கிற ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணுது இல்லையா, அதான் வந்து அனோமாலஸ் பிஹேவியர் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இன் ஈச் குரூப். இன்னர் பேர் எஃபெக்ட் அப்படின்னு என்ன சொன்னேன், NS எலக்ட்ரான் வந்து எஸ்ல இருக்க எலக்ட்ரான்ஸ் வந்து நாட் இன்வால்வ் இன் தி பாண்ட் ஃபார்மேஷன். ஸோ தட் மேக்ஸ் தி inert character. ஸோ the so called inert pair is the எதுக்குன்னா பிகாஸ் ஆக்சுவலாக தேர் reluctance of S electrons to take part in chemical bonding is known as the inert pair effect. அது வந்து S electrons வந்து பாண்ட் ஃபார்மேஷனில் இன்வால்வ் ஆகாமல் இருந்ததுன்னா அதை வந்து நம்ம inert pair effect. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ட்ரெண்ட்ஸ் இன் தி கெமிஸ்ட்ரி ஆஃப் தி பி பிளாக் எலிமெண்ட்ஸ். அதோட ஹைட்ரேட்ஸு நிறைய ஹைட்ரேட்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்குது. பார்த்தீங்கன்னா ஆமாம் மீத்தேனுக்கு 109, 107, 104 அது மாதிரி. ஆக்சைட்ஸ் வந்து அதே மாதிரி நிறைய வந்து ஆக்சைட்ஸ் பி பிளாக் எலிமெண்ட்ஸ் வந்து ஆக்சைட்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணுறக்கு ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆகி இது மாதிரி டைப் ஆஃப் வந்து ஆக்சைட்ஸ் எல்லாம் ஃபார்ம் பண்ணுது. ஹாலைட்ஸ்னா ஹாலஜன்ஸோட குளோரின் ஃப்ளோரின் புரோமினோட வந்து ரியாக்ட் பண்ணி ஹாலஜன்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்கு. அவ்வளோதான் லெசனு. மூவ் ஆன் டு தி கொஸ்டின் பேப்பர். Sample can you?
இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாம்பிள் பார்ட்ஸ் செக் பண்ணி பாருங்க. நேற்று கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிட்டோம், அதுல வந்து கொஞ்சம் ரிமைனிங் இருக்கு. 17th பாருங்க, எலிமெண்ட் பிலாங்கிங் டு 16th குரூப்க்கு. அந்த 16th குரூப் எலிமெண்ட்க்கு பேர் என்ன? கால்கோஜன்ஸ். அது அண்டர் ஆர்டினரி கண்டிஷன் ஆர்டினரி ஆக்சிஜன் எக்ஸிஸ்ட் அஸ் அண்ட் டைஅட்டாமிக். ஸோ அது வந்து ஆல்ரெடி நேற்றே டிஸ்கஸ் பண்ணது. அதில் வந்து 21 டியூ டு டேஷ் நைட்ரஜன் டஸ் நாட் ஃபார்ம் பென்டா ஹேலைட்ஸ். ஏன் வந்து பென்டா ஹேலைட்ஸ் ஃபார்ம் பண்ண முடியல பார்த்தீங்கன்னா, நைட்ரஜன் அட்டாமிக் நம்பர் வந்து 7 இல்லையா, 2,5. இதில் பார்த்தீங்கன்னா 2,5 ஆல்மோஸ்ட் வந்து 5 எலக்ட்ரான்ஸ் இருந்து கூட வந்து இஸ் நாட் ஏபிள் டு ஃபார்ம் வந்து பென்டா ஹேலைட். இதே மாதிரி இதுக்கு வந்து இன்னர்ட் பேர் இருக்குது. ஏன்னா நைட்ரஜன் பி பிளாக் எலிமெண்ட்டில் வந்திருக்கு இல்லையா, இவனுக்கு வந்து அந்த 2s2 2p3 வரும் லாஸ்ட்டில். அதில் வந்து 2 எலக்ட்ரான் வந்து இன்னர்ட் பேர் எஃபெக்ட் இருக்கனால வெறும் 3 எலக்ட்ரான்ஸ் தான் வந்து பி ஆர்பிட்டலுடைய 3 எலக்ட்ரான் தான் வந்து ஹைட்ரஜனோட ரியாக்ட் ஆகி அமோனியா ஃபார்ம் பண்ணுது. அப்போது எஸ் எலக்ட்ரான் இருந்து கூட வேஸ்ட்டு தான். ஸோ எதுக்குனால்னா டியூ டு தி என்ன வரும்னா ஆப்சன்ஸ் ஆஃப் டி ஆர்பிட்டல். ஆப்சன்ஸ் ஆஃப் டி ஆர்பிட்டல் ஆப்சன்ஸ் ஆஃப் வந்து ஹலோ டியூ டு தி ஹலோ ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ். ஹலோ மேம். இருக்கீங்களா? இங்கே பார்த்தேன் டியூ டு தி டேஷ் நைட்ரஜன் டஸ் நாட் ஃபார்ம் பென்டா ஆல்டைட்ஸ்னா கொஞ்சம் ரீசன் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகும். ஏன்னா நைட்ரஜன் வந்து பி பிளாக் எலிமெண்ட்ஸில் தான் இருக்குது. அட்டாமிக் நம்பர் வந்து 7, நைட்ரஜன் வந்து 7 இல்லையா, அப்போது 2,5 எழுதுவோமா? இந்த 5க்கு நான் எப்படி எழுதுறேன்னா 2s2 2p3 எழுதுறேன். அதான் இது வந்து இன்னர்ட் பேர் எஃபெக்ட். இன்னர்ட் பேர் எஃபெக்ட்னா எஸ் எலக்ட்ரான்ஸ் இருந்து கூட பாண்ட் ஃபார்மேஷனில் இன்வால்வ் ஆக மாட்டேது. இன்னர்ட் பேர் எஃபெக்ட். அப்போ வெறும் வந்து 3 எலக்ட்ரான் தான் இன்வால்வ் ஆகுது. அதனால தான் நம்மளுக்கு இந்த நைட்ரஜனுக்கு வந்து அமோனியா அப்படி தான் ஃபார்ம் ஆகும். பென்டா 5 எலக்ட்ரான்ஸ் வச்சுட்டு இருந்து கூட அதனால வந்து பென்டா ஆலைட் வந்து ஃபார்ம் பண்ண முடியல. என்ன ரீசன்னா டியூ டு தி இன்னர் பேர் எஃபெக்ட். இப்போ அது அந்த வேர்டு இல்லை இல்லையா, ஆப்சன்ஸ் ஆஃப் டி ஆர்பிட்டல் போடணும். இன் கேஷியஸ் ஸ்டேட்ல நைட்ரிக் ஆக்சைடு இஸ் டேட் பட் இட் இஸ் இன் தி லிக்விட் ஸ்டேட் இட் இஸ். நைட்ரிக் ஆக்சைடு வந்து கேஷியஸ் ஸ்டேட்ல நைட்ரிக் ஆக்சைடு வந்து எந்த ஸ்டேட்ல இருக்குன்னு, நைட்ரிக் ஆசிட் வந்து இந்த பேராமேக்னெட்டிக், இந்த லிக்விட் ஸ்டேட் இட் இஸ் வந்து டயாமேக்னெட்டிக். ஏன்னா இந்த ஃபார்ம்லாம் ஒன்றுமே ரிலேட்டடாகவே இல்லை, N2O5 ரிலேட்டாகவே இல்லை. ஸோ நைட்ரிக் ஆக்சைடு வந்து இஸ் வந்து பேராமேக்னெட்டிக். இன்னொன்று வந்து பேராமேக்னெட்டிக் நான் நம்ம சொன்னேன். வாட் யூ மீன் பை பேராமேக்னெட்டிக்? மேம் அன்பேர்ட்டா இருக்கு மேம். எல்லாமே வந்து அன்பேட் எலக்ட்ரான்ஸ் இருக்கும், சிங்கிளாக இருக்கும், அதை வந்து அன்பேட். டயாமேக்னெட்டிக்னா எல்லாமே எப்படி இருக்கும் உங்களுக்கு? வெரி குட். எல்லாமே வந்து பேடாக இருக்கும், டபுளாக இருக்கும். ஸோ 2 இருக்கும். அது நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் வந்துருக்கு. நெக்ஸ்ட் அது பார்த்தீங்கன்னா 41 வந்துருக்கு. இப்போ 41ல வாட் இஸ் தி காசஸ் ஆஃப் அனாமலஸ் பிஹேவியர் ஆஃப் டாப் எலிமெண்ட் இன் ஈச் குரூப் ஆஃப் தி பிஎல். இப்போ தான் நம்ம பார்த்தோம் இல்லையா, எதனால இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பி பிளாக் எலிமெண்ட்ஸ் வந்து. ஃபஸ்ட்டு அந்த ஒவ்வொரு குரூப்பில் இருக்க ஃபஸ்ட் எலிமெண்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து அதோடைய ஸ்மாலர் சைஸ். இப்போ மேலே இருக்க எலிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் இருக்க எலிமெண்ட் வந்து சைஸ் வந்து சின்னதாக இருக்கும். இப்போ டவுன் தி குரூப் வரும்போது தானே உங்களுக்கு வந்து கீழே வர 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 தானே சைஸ் வந்து அதிகமாகுது. இப்போ மேலே இருக்க ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து கொஞ்சம் சைஸ் சின்னதாக இருக்கும், அது கீழே இருக்க சைஸ் வந்து அதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும், அதை விட பெருசாக இருக்கும். ஸோ டியூ டு தி ஸ்மாலர் சைஸு, சைஸு சின்னதாக இருக்கும்போது அயனைசேஷன் எனர்ஜி அதிகமாக இருக்கும் இல்லையா, அயனைசேஷன் என்தால்பி வந்து அதிகமாக இருக்கும். இதில் வந்து எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஹையராக இருக்கும். அப்போ ஆப்சன்ஸ் ஆஃப் வந்து டி ஆர்பிட்டல். இது 4மே வந்து காரணம். உங்களுக்கு நோட்ஸ் அனுப்புகிறேன் நான், பிடிஎஃப்.
अब भी चान होता है पहले, ये चान होता है अभी, नेट अभी कनेक्ट होता है, नेट अभी कनेक्ट होता है। ये मैं மரியம், ஹலோ. மேம். ஃபர்ஸ்ட் நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ணேன், பாத்தீங்களா? ஸ்கிரீன் ஷேர் ஆனதா? கொஸ்டின் ஆ பேப்பரு தெரியுது மேம். தெரியுது மேம். முன்னாடி 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி. அது அது தெரியல மேம். தெரியலையா? இல்ல மேம். இப்பதான் நான் ஸ்கிரீனே பாக்குறேன். மரியம் அப்ப சொல்லி கொடுக்கும்போது கேட்டாங்க. சரி, அது ஓகே. அப்போ இருந்துச்சு மேம். அப்போ இருந்துச்சு. அப்ப இருந்ததா? இருந்தது. ஓகே, நெட் ப்ராப்ளம், மழை இருக்கு. அடுத்த நெக்ஸ்ட் வந்து வில் மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் பேப்பர். ரெக்கார்டிங் ப்ரோக்ராம். இந்த கொஸ்டின் பேப்பர் பாருங்க. ஸ்கிரீன் ஷேர் ஆகுதா? ஸ்கிரீன் Yes, ஷேர் ma'am. ஆகுதா? கொஞ்சம் இல்லைன்னா சொன்னீங்கன்னா கொஞ்சமா, இங்க நெட் ப்ராப்ளம்னால சேஞ்சஸ் ஆகினே இருக்கு. இங்க பாருங்க, இந்த இதுல வந்து செகண்ட் கொஸ்டின் பேப்பர்ல என்ன வந்திருக்கு பாருங்க, அந்த லெசனுடைய விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ப்ராப்பர்ட்டிஸ் இஸ் நாட் எக்ஸிபிட்டட் பை தி சல்ஃபர் டை ஆக்சைடு. பார்த்தா அசிடிக் நேச்சர், ஆக்சிடைசிங் ப்ராப்பர்ட்டி, ரெடியூசிங் ப்ராப்பர்ட்டி, டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட். இது வந்து டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட்னா வாட்டர் ரிமூவ் பண்ணுற கெப்பாசிட்டி. இப்போ பார்த்தா எல்லா 3 ப்ராப்பர்ட்டிஸும் இருக்குது. சல்ஃபியூரிக் ஆசிட்க்கு தான் வந்து டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட், SO2 வந்து டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட். அப்போ எது வந்து ராங்கான ஆப்ஷன்னா டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட். அடுத்த நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ். உங்களுக்கு பிடிஎஃப் அனுப்புகிறேன், அதுவும் கொஞ்சம் பார்த்து இது பண்ணிக்கோங்க. True or false? Sulfur shows 2, 4 and 6 valencies in its compound. இது கரெக்டா ராங்கானு? சல்ஃபரோட வேலன்சி வந்து ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து +2 இருக்கு, அடுத்தது +4 இருக்கு, +6 இருக்கு. ஸோ வந்து வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கு. இது கரெக்ட் தான். ஃப்ளோரின் இஸ் ப்ரிப்பேர்ட் பை எலக்ட்ராலிசிஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஃப்ளோரைட். இல்லை, ராங். இது ஹைட்ரஜன் ஃப்ளோரைட்லேருந்து கரண்ட் மூலமாக வந்து ஃப்ளோரின் இந்த இந்த ஹைட்ரஜன் ஃப்ளோரைட் யூஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுறது, வேறு மெத்தட் யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ இது ராங்கான ஆப்ஷனு. குளோரோ ஃப்ளோரோ கார்பன், சிஎஃப்சி சொல்கிறோம் இல்லையா, அது வந்து ஹாவ் ஹை கெப்பாசிட்டி ரீட்டைன் ஹீட். இதனால தானே நம்மளுக்கு வந்து குளோபல் வார்மிங்கே வந்தது. சி சி குளோரோ ஃப்ளோரோ கார்பன். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கு சொன்னது கரெக்ட் தான். இதுதானே நம்மளுக்கு வந்து ரீட்டைன் பண்ணனால குளோபல் வார்மிங் வந்தது. இதனால தான் த ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் குளோரின் இன் குளோரஸ் ஆசிட் இஸ் +1 சொல்கிறாங்க. இது ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? இல்லை, ராங். ஏன்னா ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து +3 ஆகுது. CHClO2ல பார்த்தீங்கன்னா ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் குளோரின் வந்து +3 ஆகுது. ஸோ ராங். இங்கே வந்து +3 வரணும். ஸோ இது ராங். அப்போ இது ஃபால்ஸ். இது வேற கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 43. arrange the following in the increasing order of the covalent character. இதில் வந்து நம்மளுக்கு வந்து இந்த எலிமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, இப்போ சிலிக்கான் கார்பன் டெட்ரா குளோரைடு, கார்பன் டெட்ரா குளோரைடு, ஜிங்க் டெட்ரா இது டின் டெட்ரா குளோரைடு, ஜெர்மானியம் வந்து டெட்ரா குளோரைடு.
ஸோ இது எப்படி பார்த்தீங்கன்னா இதோட அரேஞ்ச் ஃபார் இன்க்ரீசிங் ஆர்டர் அதோட கோவலன்ட் கேரக்டர்ஸோட இன்க்ரீசிங் ஆர்டர் எப்படி வரும்னா உங்களுக்கு GeCl4 வரும், SnCl4, அடுத்தது SiCl4. இது உங்க புக்ல அப்படியே ரெடிமேட் ஆன்சராகவே இருக்கு. ஜஸ்ட் வந்து இந்த அரேஞ்ச்மெண்ட் கொஞ்சம் பார்த்துக்குங்க. 1 இது வந்து 2 இது 3 இது 4. தெரியுதா? ஸ்கிரீன் தெரியுதா? Yes, ma'am. ஹலோ. Yes, ma'am. How do bond angles vary among the following hydrides? இப்போ ஹைட்ரைட்ஸ்ல வந்து பாண்ட் ஆங்கிள்ஸ் வந்து நம்ம அதுக்கு அந்த வேல்யூ எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஒவ்வொரு பாண்ட் ஆங்கிள்ஸும் நான் எழுதுறேன் பாருங்க. அமோனாவோட பாண்ட் ஆங்கிள் வந்து 107. அடுத்தது இது pH3 வந்து 93.5. அடுத்தது 91 பாயிண்ட் வந்து 8. 91 பாயிண்ட் வந்து 7. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா பாண்ட்ஸ் வந்து நம்ம இப்படி எழுதணும். இப்படியா எது அதிகமா இருக்கு? ஃபர்ஸ்ட் அமோனியா greater than pH3 greater than ASH3 SbH3. இந்த வேல்யூஸ் நம்மளே தான் படிச்சு வச்சுக்கணும் பாண்ட் ஆங்கிள்ஸ். அப்போ அந்த வேல்யூ வந்து பேஸ் பண்ணி நம்ம இது மாதிரி வந்து அரேஞ்ச் பண்ண கிரேட்டரா லெஸ்ஸரா. How does the covalent character of halides of an element change? ஆமா மாறும் இல்லையா? உங்களுக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட்னா என்னது? அந்த ஆட்டம் வந்து லூஸ் 3 எலக்ட்ரான்ஸ் லூஸ் பண்ணா அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் +3. இப்போ அலுமினியம்க்கு வந்து மேலே போடுவோம் இல்லையா 3+, இதான் வந்து ஆக்சிடேஷன் ஸ்டேட். இப்போ கால்சியம் மேலே Ca2+ போடுவோம் இல்லையா, இது ஆக்சிடேஷன் ஸ்டேட். இப்போ சோடியம் மேலே Na+ போடுறோம், இது ஆக்சிடேஷன். அதுக்கேற்றபடி வந்து கோவலன்ட் கேரக்டர் வந்து மாறும். ஸோ எலக்ட்ரான்ஸ் லூஸ் பண்ண கோவலன்ட் கேரக்டர்ஸ் ஆஃப் ஹேலைட்ஸ். ஹேலைட்ஸ்னா எது? குளோரின், ஃப்ளோரின், புரோமின் இருக்கு இல்லையா, ஃப்ளோரின், புரோமின் ஏன் வந்து மாறுது? திஸ் இஸ் பிகாஸ் ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட்னா என்னது? நிறைய எலக்ட்ரான்ஸ் வந்து லூஸ் பண்றது. இப்போ Al3+னா அது 3 எலக்ட்ரான் வந்து லூஸ் பண்ணிருக்கு. கால்சியம் வந்து 2+னா அது 2 electrons lose பண்ணிருக்கு. This is because a higher oxidation state leads to a smaller ionic size. ஏன்னா அவங்க எலக்ட்ரான்ஸ் லூஸ் பண்ண புரோட்டான்ஸோட பவர் அதிகமா இருக்கும் இல்லையா? ஸோ அப்போ சைஸ் என்ன ஆகும் உங்களுக்கு? ஸோ நிறைய புரோட்டான்ஸ் இருக்கனால அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கிற கொஞ்சம் எலக்ட்ரான்ஸை இன்னும் வந்து என்ன பண்ணும்? இட் வில் வந்து ஹோல்ட் இட் வந்து வெரி டைட்லி. அப்போ சைஸ் என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா சைஸ் வந்து சின்னதாடும். அப்போ கிரேட்டர் பாசிட்டிவ் சார்ஜ் அதிகமா இருக்கும். ஸோ விச் இன்க்ரீசஸ் தி கேட்டயன்ஸ் அபிலிட்டி டு போலரைஸ் தி எலக்ட்ரான் cloud ஆஃப் தி ஹாலைட் அயன். அப்போ ஹாலைட் அயன் வந்து பக்கத்துலேயே வந்துடும். ஹாலைட் அயன்னா யாரு? மைனஸ் எலக்ட்ரான்ஸ் Cl மைனஸ் எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான்ஸ் வச்சிருக்கு. So it will come வந்து very closer. they will form வந்து கோவலன்ட் கேரக்டர் தான் வந்து அதிகமாகும். அது வந்து உங்களுக்கு அந்த நோட்ஸ் அனுப்பியிருக்கேன். இதுக்கு என்ன பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் பிகாஸ் ஏன் வந்து கோவலன்ட் கேரக்டர் மாறுது? ஹாலைட்ஸ் ஆக்சிடேஷன் மாற இந்த கோவலன்ட் கேரக்டர் ஏன் மாறுது? கோவலன்ட் பிகாஸ் திஸ் இஸ் பிகாஸ் ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு வந்துச்சுன்னா, ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல என்னது? 3+, 4+. அது மீனிங் என்ன? நான் எலக்ட்ரான்ஸ் எல்லாம் வந்து நிறைய லூஸ் ஆகிட்டே இருக்கு அப்படின்னு. இப்போ எலக்ட்ரான்ஸ் எல்லாம் லூஸ் ஆக ஆட்டோட சைஸ் வந்து என்ன ஆகும்? புரோட்டான்ஸுடைய பவர் அதிகமாகும் இல்லை. இப்போ 10 எலக்ட்ரான்ஸ் 10 புரோட்டான்ஸ்னா ஈக்குவலாக வந்து நியூட்ரலைஸ் ஆகும். இப்போ வந்து எலக்ட்ரான்ஸ் கம்மி ஆக புரோட்டான்ஸ் நம்பர் வந்து அந்த ஆட்டமே பாசிட்டிவ் சார்ஜாக மாறிடும். ஸோ அது மெயினாக ஃபுல் வந்து நிறைய புரோட்டான்ஸ் இருக்கனால அப்போ பாசிட்டிவ் சார்ஜ் வந்து அதிகமாக இந்த ஹேலட்ஸ் எல்லாம் வந்து எலக்ட்ரான் வந்து ரிச் இல்லையா, அவங்க வந்து எலக்ட்ரான்ஸ் ரிச். அப்போ அவங்க வந்து மைனஸ். அப்போ டைரக்டா வந்து அப்ரோச் பண்ணி அப்போ கோவலன்ட் கேரக்டர் வந்து 2 பேரும் வந்து ஷேர் பண்ணி கோவலன்ட் பாண்ட் வந்து ஃபார்ம் பண்ணி இப்போ கோவலன்ட் பாண்ட் வந்து கோவலன்ட் கேரக்டர் வந்து அதிகமாகுது அப்படின்ட்டு சொல்லணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இங்க give the equation for the formation. எப்படி வந்து அலுமினியம் 2 Al2O3 ஃபார்ம் ஆகுது பார்த்தீங்கன்னா, அலுமினியம் ஆக்சிஜனு சேர்ந்து ப்ராடக்ட் வந்து Al2O3. இப்போ பேலன்ஸ் பண்ணும். எப்படி பேலன்ஸ்? இங்க 3 இருக்கு இல்லையா, இங்க நம்ம 3 மாற்ற முடியாது. ஸோ இங்க 3 போட்டுக்கணும். அப்போ இங்க 2 போட்டுக்கணும். 4 அலுமினியம்.
இது வந்து அலுமினியம் வந்து ரியாக்ட் வித் ஆக்சிஜன் ஃபார்மிங் தி Al2O3. அடுத்து கார்பன் வந்து கார்பன் டெட்ரா குளோரைடு எப்படி ஃபார்ம் ஆகுது பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து இந்த ஈக்குவேஷன் வந்து CH4 ப்ளஸ் வந்து Cl2 gives வந்து CCl4. இந்த மெத்தட். மீதி வந்து என்ன 4 ஹைட்ரஜன் வந்து உங்களுக்கு HCl போயிடுது. அப்ப எப்படி எழுதிங்க இது 4 8 இல்லையா? அப்போ இங்க ஒரு 4 8 Cl சரியாச்சு. மீத்தேன் இது வந்து CH4னா மீத்தேனு. இது புரியுதாமா இது? ஹலோ? புரியுதா? ஹவு CCl4னா கார்பன் டெட்ரா குளோரைடு எப்படி ப்ரிப்பேர் பண்றாங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஈக்குவேஷன் எழுத சொல்றாங்க. கிவ் தி ஈக்குவேஷன் ஃபார் தி ஃபார்மேஷன். எப்படி இந்த ப்ராடக்ட் வருது? சரி என்ன ரியாக்ஷன் நடக்குதுன்னு ஃப்ரம் தேர் எலிமெண்ட்ஸ் கேட்கணும். இப்போ பாருங்க ஈக்குவேஷன் ஃபார் தி ஃபார்மேஷன் ஃப்ரம் தேர் எலிமெண்ட்ஸ்னா அலுமினியம் பிளஸ் ஆக்சிஜன் கிவ்ஸ் Al2O3. கார்பன் டெட்ரா குளோரைடு வந்து இது மாதிரி வந்து கார்பன் டெட்ரா குளோரைடு ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட் இந்த அசிடிக் அண்ட் பேசிக் நேச்சர் ஆஃப் தர் ஆக்சைட்ஸ் வந்து ஆல்ரெடி நம்ம இது இந்த கொஸ்டின் பாருங்க. அசிடிக் அண்ட் பேசிக் நேச்சர் ஆஃப் தி ஆக்சைட்ஸ். அசிடிக் அண்ட் பேசிக் நேச்சர் ஆஃப் தி ஆக்சைட்ஸ் வந்து என்னன்னா, இப்போ அக்ராஸ் தி பீரியட் பார்க்கும்போது ஆக்சைட்ஸ் வந்து பிகம் மோர் அசிடிக் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட். ஆஸ் எலக்ட்ரோ கேரக்டர் வந்து அலாங் தி பீரியட் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இன்க்ரீசஸ் சொன்னோம் இல்லையா? எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வந்து அட்ராக்டிங் தி ஷேர் பேர் ஆஃப் எலக்ட்ரான். ஸோ இது வந்து என்ன எழுதுன்னா ட்ரெண்ட்ஸ் தான் கேட்குறேன். அக்ராஸ் தி பீரியடும் டவுன் தி குரூப்பும் எப்படி இருக்கு? ட்ரெண்ட் சொன்னாவே அக்ராஸ் தி பீரியடு டவுன் தி குரூப். அக்ராஸ் தி பீரியட் பார்க்கும்போது உங்களுக்கு என்னன்னா அசிடிக் கேரக்டர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அசிடிக் கேரக்டர் இன்க்ரீசஸ் ஆகுது. டவுன் தி குரூப் இதெல்லாம் அப்படியே ரெடிமேட் ஆன்சர் தான், நம்ம ஒன்றும் இது கொடுக்க முடியாது. டவுன் தி குரூப் வந்து பேசிக் கேரக்டர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அவ்வளவுதான். ஏன்னா உங்களுக்கு டவுன் தி குரூப்ல வந்து ஏன் உங்களுக்கு வந்து டவுன் தி குரூப் வந்து சைஸ் அதிகமா இருக்கனால உங்களுக்கு நேத்தே பார்த்தோம் இல்லையா? சைஸ் அதிகமா இருக்கும்போது மெட்டாலிக் கேரக்டர் என்னது? எலக்ட்ரான் லூசிங் கெப்பாசிட்டி இல்லையா? சைஸ் அதிகமா ஆகும்போது டவுன் தி குரூப்ல சைஸ் வந்து பெருசாகுது. அப்போ எலக்ட்ரான் லூசிங் கெப்பாசிட்டியும் அதிகமாகுது. அப்போ மெட்டாலிக் கேரக்டரும் வந்து அதிகமாகுது. ஸோ வந்து மெட்டாலிக் கேரக்டர் இன்க்ரீசஸ் ஆகுனால பேசிக் கேரக்டர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இந்த இதுல படிச்சேன். அரேஞ்ச் தி ஃபாலோயிங் அட்டம்ஸ் இன் தி ஆர்டர் ஆஃப் இன்க்ரீசிங் அயனைசேஷன் என்தால்பி. ஸோ அயனைசேஷன் என்தால்பி வந்து என்னது? எனர்ஜி ரிக்வயர்ட் டு ரிமூவ் அன் எலக்ட்ரான். எந்த அட்டம்க்கு வந்து பெருசா இருக்கு? இது இதோட வேல்யூஸ் வச்சு நம்ம வந்து பண்ணலாம். எப்படின்னா சைஸ் வச்சு பார்க்கும்போது சோடியம் பெருசா இருக்கு. அப்போ அயனைசேஷன் என்தால்பி வந்து என்ன இருக்கும் உங்களுக்கு? லெஸ்ஸா இருக்கும். ஸோ Na NBe அடுத்தது நைட்ரஜன் அடுத்தது ஹீலியம். இந்த வேல்யூஸ் வச்சு நம்ம அரேஞ்ச்மெண்ட் பண்ணலாம். இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் வந்து சோடியம் இஸ் வந்து லெஸ் தேன். அப்போ ஹீலியம்க்கு வந்து அதிகமா இருக்கு. ஏன்னா அதுக்கு வந்து ஃபுல்ஃபில்டு இல்லையா? ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். அப்போ எலக்ட்ரான்ஸ் ரிமூவ் பண்றது கஷ்டம். இது வந்து நான் டிக்ரீசிங் ஆர்டர் ஆஃப் தி இன்க்ரீசிங்ல எழுதியிருக்கேன். அப்போ என்ன ஆகும் உங்களுக்கு? இப்படி போக போக வந்து இது மாதிரி வந்து ஹீலியம்க்கு தான் அதிகமா இருக்கு. அதை விட வந்து நைட்ரஜனுக்கு வந்து அதிகமா இருக்கு. அது கம்பேரிங் பண்ணி அடுத்த கொஸ்டின் அடுத்தது பார்த்து sorry. 68K. Yeah.
Vicky question பண்ணுங்க. Vicky question. ஸ்க்ரீன் ஷேர் ஆகுதாமா? Yes, ma'am. ஹலோ? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின் பேப்பர்ல 11th கொஸ்டின் ஒன்று கேட்டிருக்கோம். சின்ன லெசன்னால அவ்வளோ ரொம்ப கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கல. Choose the most electronegative element from the following: nitrogen, oxygen, sulfur, fluorine. பாத்தீங்கன்னா இந்த பி பிளாக் எலிமெண்ட்ஸ்ல ஹாலஜன்ஸ் தான் வந்து மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் எலிமெண்ட். நம்ம பார்த்தோம் இல்லையா, ஒரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஹைட்ரஜனோட ஃப்ளோரின் சேரும்போது ஃப்ளோரினுக்கு வந்து எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அதிகமா இருக்கனால தான் வந்து இந்த ஷேர்ட் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து இழுத்துக்கிறான். ஸோ எப்பவுமே வந்து அந்த பி பிளாக் எலிமெண்ட்ஸ்ல ஹாலஜன்ஸ் எல்லாமே வந்து மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ். இப்போ இங்க இருக்க எலிமெண்ட்ஸ்ல ஃப்ளோரின் வந்து ஒரு ஹாலஜன். ஃப்ளோரின் புரோமின் ஐடின்லாம் சொல்றோம் இல்லையா, அது வந்து ஹாலஜன். ஹாலஜன்ஸ்க்கு தான் வந்து எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அதிகமா இருக்கு. ஸோ அப்போ அது ஃப்ளோரின் தான் நமக்கு ஆன்சர் வரும். அடுத்தது 33. Classify the following oxides into acidic, basic, amphoteric oxides. இப்போ ஆக்சைட்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. அயன் ஆக்சைடு, சிலிக்கான் டை ஆக்சைடு, சல்ஃபர் டை ஆக்சைடு, Al2O3. ஆக்சைட்ஸ் எது இதுல அசிடிக், எது பேசிக்கு, எது ஆம்ஃபோட்டரிக் ஆக்சைட்ஸ், இதெல்லாம் கூட உங்களுக்கு வந்து அப்படியே புக்ல இருக்கும். இது FeO வந்து பேசிக், SiO2 வந்து அசிடிக், SO2 வந்து அசிடிக். அசிடிக்னா வாட்டர்ல சாலிபிள் ஆகி அந்த வாட்டர் வந்து சோர் டேஸ்ட் ஒரு புளிப்பா இருந்ததுன்னா அப்ப அது அசிடிக் சொல்லும். SO2 அசிடிக். Al2O3 வந்து ஆம்ஃபோட்டரிக், which is வந்து soluble in water as well as வந்து base, அது ஆம்ஃபோட்டரிக் சொல்லும். ஸோ பாத்தீங்கன்னா FeO வந்து பேசிக்கு, SiO2 வந்து அசிடிக்கு, SO2 வந்து அசிடிக்கு, Al2O3 வந்து ஆம்ஃபோட்டரிக். ஸோ இது மாதிரி வந்து பிரிச்சு எழுத சொல்றாங்க. இந்த கொஸ்டின் பேப்பர்ல இவ்வளவுதான், 2 கொஸ்டின் கேட்டிருக்கேன். நீங்களே பாருங்க, ஏதாவது விட்டு இருக்கா பாருங்க. நீங்களே எல்லாமே வேற லெசன் தான். ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் வேற இல்ல. நெக்ஸ்ட் மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் கொஸ்டின் பேப்பர். Last 69. இந்த கொஸ்டின் சிம்பிளா தான் கேட்டிருக்காங்க. ஸ்கிரீன் ஷேர் ஆகுதா? Yes, ma'am. எல்லாமே பாருங்க, டிஃப்ரெண்டா இருக்கு பாருங்க. எல்லாமே அந்த லெசன் நம்ம லெசன் பார்த்து எடுத்தோமே இல்லையா, கொஞ்சம் ரீகால் பண்றேன்னா அந்த லெசனுடைய கொஸ்டின் ரிலேட்டடா கொஸ்டின் பார்க்கறதுக்கு ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஏதாவது மிஸ் ஆச்சுன்னா நீங்க கூட பார்ப்பீங்களா? கொஸ்டின். இது வந்து complete the following by given option below. 2,3 diamagnetic, paramagnetic, ferromagnetic. Bond order of nitrogen molecule is. பாண்ட் ஆர்டர்னா எத்தனை 2 ஆட்டம்க்கு நடுவில் எத்தனை பாண்ட் இருக்கு. யூஸ்வலா நைட்ரஜனுக்கு வந்து 2 நைட்ரஜனுக்கு நடுவில் வந்து 3 பாண்ட் போடும். அப்போ பாண்ட் ஆர்டர் என்ன, எத்தனை பாண்ட் இருக்கு? பாண்ட் ஆர்டர் இஸ் நத்திங் பட் தி நம்பர் ஆஃப் பாண்ட் பிட்வீன் தி ஆட்டம். இப்போ ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா 2 பாண்ட் இருக்கு. அப்போ அதோட பாண்ட் ஆர்டர் வந்து 2, இதோட பாண்ட் ஆர்டர் வந்து 2. இப்போ நைட்ரஜன் பாண்ட் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வரும் உங்களுக்கு? நைட்ரஜன் பாண்ட் ஆர்டர்
என்ன ஆன்சர் வரும்? 3 ma'am. வெரி குட் 3 அவ்வளவுதான். பாண்ட் ஆர்டர்னா நம்பர் ஆஃப் பாண்ட்ஸ் அவ்வளவுதான். பாத்தீங்கன்னா வேற இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ குளோரின்ல பாத்தீங்கன்னா ஒரு தான் சிங்கிள் பாண்டா இருக்கும். அப்போ பாண்ட் ஆர்டர் வந்து 1 அது மாதிரி. ஸோ பாண்டுனா நம்பர் ஆஃப் பாண்ட்ஸ் தான் வந்து பாண்ட் ஆர்டர். மாலிகுல்ஸ் possessing all paired electrons in their orbitals are எது வரும் உங்களுக்கு? டயமேக்னெட்டிக் வருமா, ஃபெரோமேக்னெட்டிக் வருமா, பாராமேக்னெட்டிக் வருமா? Ma'am, என்ன diamagnetic. ஆன்சர் வர்றதுக்கு? வெரி குட் மாஷாஅல்லாஹ், வெரி குட். அவ்வளவுதான். ஏன்னா டயமேக்னெட்டிக்ல தானே எல்லாமே வந்து உங்களுக்கு என்ன இருக்கு? பேடப்பா இருக்கு. ஸோ அவ மீதி கொஸ்டின்ஸ் எல்லாம் கொடுத்ததெல்லாம் ராங் இது. இப்போ நம்ம தான் வந்து கரெக்டா வந்து புரிஞ்சிருந்தோம் லெசனு உங்களுக்கு ஈஸியா ஆன்சர் பண்ண முடிஞ்சிடும். அடுத்து கொஸ்டின் இருக்க பாருங்க. எலக்ட்ரான் கெயின் என்தால்பின்னா என்ன மாதிரி? ஆன்சர் எடுத்துக்கங்க. இட்ஸ் ஆட்டம். எலக்ட்ரான் கெயின் என்தால்பின்னா என்ன டெஃபினிஷன் சொல்லுங்க பார்ப்போம். நமக்கு எலக்ட்ரான் கெயின் என்தால்பினா Ma'am, the ability to attract shared pair of electrons, ma'am. அது எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி. அது புக்ல பாருங்க. இந்த எலக்ட்ரான் கெயின் என்தால்பி நான் காமிச்சேன் உங்களுக்கு. புக் வச்சிருக்கீங்களா கையில? நீங்க பாருங்க, அதுல இருக்கும் பாருங்க. அயனைசேஷன் என்தால்பி, எலக்ட்ரான் கெயின் என்தால்பின்னு இருக்கும் பாருங்க. அதுல இருந்து பார்த்து டெஃபினிஷன் சொல்லுங்க. இருக்கா? Ma'am, when an electron is added, ma'am. When an electron is added, energy release. அதான் வெரி குட். அதுதான் அந்த டெஃபினிஷன் தான். அந்த டெஃபினிஷன் தான். ஏன்னா when an electron is added to the neutral gaseous atom, energy is absorbed or released இருக்கு இல்லையா? அப்ப அந்த டெஃபினிஷன் நீங்க புக்ல இருந்து பார்த்து எழுதுங்க. ஓகேவா? இப்ப எங்க இருக்குன்னு பாருங்க. கொஸ்டின்ஸ் எல்லாம் எங்க வருதுன்னு தெரியுது இல்லையா? அது which atom in the pair of fluorine and chlorine has greater electron என்தால்பின்னு கேக்குறாங்க. கிரேட்டர் எலக்ட்ரான் என்தால்பி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுக்கு வந்து எதுல வந்து நம்ம வந்து எலக்ட்ரான் ஈஸியா ஆட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்கிறோம். குளோரின்லயா இல்ல ஃப்ளோரின்லயா அப்படின்னு. ஆல்தோ வந்து ஃப்ளோரின் வந்து ஸ்மாலர் சைஸ் தான். இட்ஸ் வந்து வெரி ஸ்மால் அட்டாமிக் ரேடியஸஸ். இங்கே ஸ்ட்ராங் எலக்ட்ரான் வந்து ரிப்பல்ஷன் இன் இட்ஸ் வந்து காம்பேக்ட் 2p ஆர்பிட்டல். திஸ் மேக் இட்ஸ் வந்து ஸ்லைட்லி ஹார்டர் டு ஆட் அன் எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான். நம்ம நினைப்போம் ஃப்ளோரின் வந்து சின்ன சைஸு, அப்போ எலக்ட்ரான் வந்து ஈஸியாக ஆட் பண்ண முடியும். ஆனால் வந்து ஈஸியாக வந்து ஆட் பண்ண முடியும். இருந்தால் கூட உங்களுக்கு வந்து அந்த ரிப்பல்ஷன் இருக்கும் இல்லையா? இங்கே இந்த பக்கம் வந்து ஃப்ளோரின் இது புரோட்டான்ஸ் வேற வந்து அட்ராக்ட் பண்ணுது. இந்த எலக்ட்ரான் வந்து கிட்ட வரும்போது
அந்த எலக்ட்ரான் வந்து ரிப்பல்ஷன் வந்து அதிகமா இருக்கு. ஏன்னா 2மே சேம் சார்ஜ் இல்லையா? அதனால நம்ம நினைப்போம் குளோரினுக்கு சைஸ் வந்து பெருசா தானே இருக்கு. குளோரின் அட்டாமிக் நம்பர் பார்த்தீங்கன்னா 7. குளோரின் அட்டாமிக் நம்பர் வந்து 17. குளோரின் அட்டாமிக் நம்பர் வந்து 9. குளோரினுக்கு வந்து 17. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். எதுல வந்து எலக்ட்ரான் வந்து ஈஸியா ஆட் பண்ண முடியும்னா, சைஸ் வந்து சின்னதா இருந்ததுன்னா, நம்மளுக்கு வந்து எலக்ட்ரான் ஈஸியா ஆட் பண்ண முடியும். அப்படிதான் நம்ம கான்செப்ட் கொண்டு வந்திருக்கோம். ஆனா இந்த கேஸ்ல பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் இங்க வந்து ஃப்ளோரின்ல வந்து ரொம்ப வந்து ரிப்பல்ஷன் அதிகமா இருக்கனால, இட் இஸ் வந்து டிஃபிகல்ட். ஆல்தோ ஃப்ளோரின் இஸ் ஸ்மாலர் இன் சைஸ், இட்ஸ் வெரி ஸ்மால் atomic radiuses causes strong electron repulsion in its compact of 2p orbital. This makes it slightly harder to add an extra electron. In chlorine la pathina 3p orbital is larger, so repulsion is on the less, so it can accept an extra electron more easily, releasing on the more energy. So இதுல பாத்தீங்கன்னா நம்ம வந்து extra electron வந்து ஈஸியா வந்து ஆட் பண்ணலாம். So therefore chlorine has வந்து higher electron enthalpy than வந்து fluorine. இது இந்த நோட்ஸ் உங்களுக்கு வந்து அனுப்புறேன், நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அப்ப என்னது இன்னட் பேர் எஃபெக்ட். அதே மாதிரி இன்னட் பேர் எஃபெக்ட் பத்தி உங்களுக்கு அந்த கொடுத்துருக்காங்க பாருங்க. புக்ல பாருங்க, மென்ஷன் 2 reasons which are responsible for so called inert pair effect. What consequences of inert pair effect on the oxidation state of thallium and lead? அந்த இன்னட் பேர் எஃபெக்ட் இருக்கா உங்க புக்ல நோட்ஸ்ல? சொல்லுங்க பாப்பா அந்த புக்கை பார்த்து. ஹலோ ஹலோ Yes, ma'am. பாருங்க, அந்த இன்னட் பேர் எஃபெக்ட் இருக்கா பாருங்க உங்க புக்ல. இப்ப நான் எடுக்கும்போது லெசன்ல இருந்தது இல்ல இன்னட் பேர் எஃபெக்ட். இன்னட் பேர் எஃபெக்ட்னா என்ன சொல்லியிருந்தேன் உங்களுக்கு? பி பிளாக் எலிமெண்ட்ஸ்ல என்ன இருக்கு உங்களுக்கு? NS2 இருக்கு. எஸ்ல வந்து 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கும், பில எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இப்போ யூஸ்வலாக பார்த்தோன்னா நம்ம அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் இருக்கிற எல்லா எலக்ட்ரான்ஸும் பாண்டில் ஃபார்ம் ஆகும்னு தான் நம்ம இது பண்ணுறோம். ஆனால் வந்து இந்த பி பிளாக் எலிமெண்ட்ஸில் இருக்கிற எலக்ட்ரான் வந்து பாண்டில் இன்வால்வ் ஆக மாட்டேங்குது. நாட் வந்து ஹெல்பின் வந்து பாண்டிங். ஸோ ஒன்லி வந்து பி ஆர்பிட்டல்ஸ் தான் வந்து பாண்டில் இன்வால்வ் ஆகுது. ஸோ அது அப்போது இன்னட்னா என்னது? இன்ஆக்டிவாக இருக்குது. ஸோ அப்போ எலக்ட்ரான்ஸ் வந்து ஈவன் தோ இருந்தால் கூட வந்து எலக்ட்ரான்ஸ் வச்சுக்கிட்டு பாண்ட் ஃபார்ம் பண்ணாமல் அப்படியே இருக்கு இல்லையா? அது வந்து தட் வி கால் இட் அஸ் இன்னட் பேர் எஃபெக்ட். இருக்கா நோட்ஸ் அது? இருக்காமா ma'am. பாருங்க. என்ன கொடுத்துருக்கா இன்னட் பேர் எஃபெக்ட்? எங்க இருக்கு? ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்லுங்க பாப்போம் ஆன்சரு. நீங்களும் புக் ரெஃபர் பண்ணாதான் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க நோட்ஸும் தெரியும். இருக்கா? லாஸ்ட் பேஜ்ல, அந்த லெசனோட லாஸ்ட் பேஜ்ல பாருங்க. ரிலக்டன்ஸ் ஆஃப் electrons in involving in deep bonding அப்படி இருக்கா? லெசனோட லாஸ்ட் லைன் பாருங்க. இன்னர்ட் பேர் எஃபெக்ட் அப்படின்னு ஹெட்டிங்கும் இருக்கும் பாருங்க. சாம்பிள் கண்டுபிடிச்சிங்களா? இருக்காமா? ஹலோ Yes, ma'am. இருக்கா? Uh, சொல்லுங்க பாப்பா ஆன்சரு. இல்லையா? இன்னர்ட் பேர் எஃபெக்ட் நான் நடத்தும் போது காமிச்சேன் நான் புக்ல எங்க இருக்குன்ட்டு. ma'am. சொல்லுங்க பாப்போம். என்ன இருக்கு புக்கை பார்த்து தானே சொல்லுங்க. Inert pair of electrons, pair of valence electrons in the outermost shell of heavier elements in the p block. வெரி குட். அவ்வளோதான். இப்போ என்னது அந்த எலக்ட்ரான் கெயின் என்தால்பிக்கு ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம்.
ஆன்சர் எங்க என்ன டெஃபினிஷன் அது கரெக்டான டிஃபைன் தான் கேட்குறான். அப்போ நம்ம டெஃபினிஷன் தான் கரெக்டாக சொல்லணும். இப்போ நீங்கள் சொன்னது வந்து அட்ராக்டிங் தி ஷேர்ட் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து அது எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி. எத்தனை வாட்டி அந்த எலக்ட்ரோ நெகட்டிவ் சொல்லும் போதெல்லாம் ஹெச்எஃப் போட்டு காமிப்பேன் இல்லையா, அது ஞாபகம் வச்சுக்கோங்க, கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது. சொல்லுங்கள், அது எலக்ட்ரான் கெயின் என்தால்பினா டெஃபினிஷனு இருக்கா? டெஃபினிஷன் இருக்கா புக்கில்? புக்கில் தேடுறீங்களா இல்லை ஃபோனில் தேடுறீங்களா? படிங்க, தேடு, சொல்லுங்க பார்ப்போம். Ionization enthalpy ஆ change that occurs when an electron is added to an isolated neutral gaseous atom to form a gaseous negative ion. அவ்வளோதான். ஸோ அதாவது என்னன்னா கேஷியஸ் நியூட்ரல் கேஷியஸ் ஆட்டம்லேருந்து எலக்ட்ரான் ஆட் பண்ணும்போது அப்போது எலக்ட்ரான் வரும்போது பிகமே நெகட்டிவ் சார்ஜ். அதான் வந்து தட் வந்து எனர்ஜி ரிலீஸ், அது சொல்லணுமே, அது இருக்கா? டூரிங் திஸ் டைம் வந்து எனர்ஜி ரிலீஸ்ட் ஆர் அப்சர்வ், அதுதான் என்தால்பினாவே அங்கே எனர்ஜி சொல்லிட்டு வரும், சொல்லணும். அந்த ஹீட் வந்து என்தால்பினா ஹீட்டு வந்து எலக்ட்ரான் வந்து ஆட் பண்ணும்போது சம்டைம் ஹீட் வந்து அப்சர்வ் ஆகும், இல்லைன்னா வந்து ரிலீஸ் ஆகும். அதுதான் நம்ம வந்து என்ன சொல்லணும், எலக்ட்ரான் கெயின் என்தால்பி. இப்போ இந்த எந்த பேர் வரும்னா குளோரினுக்கு தான் வந்து கிரேட்டர் எலக்ட்ரான், விச் ஆட்டம் இந்த பேர் ஆஃப் எஃப் அண்ட் சிஎல் ஹேஸ் கிரேட்டர் எலக்ட்ரான் என்தால் கிரேட்டர் கெயின் என்தால்பி. எந்த ஆட்டம்க்கு வந்து, ஏன்னா குளோரினோ ஃப்ளோரினோ வந்து என்னது எலக்ட்ரான் வாங்குறவங்க இவங்கெல்லாம் எஃப் மைனஸ்ஸு சிஎல் மைனஸ் அப்படி தான் வருவாங்க. அப்போ எப்போவுமே இவங்க கேரக்டரே என்னது எலக்ட்ரான் கெயின் பண்ணுறவங்க தான். அப்போ இவங்க இவங்க இதில் வந்து யாருக்கு வந்து அதிகமாக வந்து எனர்ஜி வந்து அப்சர்வ் ஆகும் இல்லை ரிலீஸ் ஆகும், குளோரின்கா அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம என்ன சொல்லுவோம், குளோரினுக்கு தான். ஸோ ஒன்லி குளோரின் வந்து இயர் ஒன்லி எனர்ஜி வந்து வில் பி ரிலீஸ்ட் மோர். ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குளோரினுடைய அட்டாமிக் நம்பர் 17 இருக்கனால, அது எலக்ட்ரானிக் க்ளவுட் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கனால நம்ம வந்து ஈஸியாக வந்து எலக்ட்ரான் வந்து ஆட் பண்ணலாம். ஃப்ளோரினுடைய இது வந்து க்ளவுட் வந்து சின்னதாக இருக்குது, ஏன்னா அட்டாமிக் நம்பர் வந்து என்னது 9 சொல்லும்போது 2, என்ன வரும் 7 வரும் இல்லையா? குளோரினுக்கு 2, 8, 7 3 ஆர்பிட்டல்ஸ் இருக்கு. அப்போ சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாகுது. இப்போ அதுக்கு வந்து எலக்ட்ரான் ஆட் பண்ணுறது கொஞ்சம் வந்து ஈஸியாக இருக்குது இந்த இதில். இது வந்து ஒரு ஃபஜான்ஸ் ரூலெல்லாம் வரும், அதுக்காக அதை வச்சு தான் வந்து இதை எக்ஸ்பிளனேஷன் பண்ணுவாங்க. ஏன் வந்து ஃப்ளோரினுக்கு வந்து எலக்ட்ரான் கெயின் என்தால்பி வந்து இதுவாக இருக்குது, கிரேட்டராக இருக்குது அப்படின்ட்டு அது வந்து அப்புறமா இப்போ நம்ம ரீசன்ஸ் எல்லாம் வரும். இது வரைக்கும் புரிஞ்சதாம்மா? இந்த லெசன்ல Yes, ஏதாவது ma'am. டவுட் இருக்கா? இல்லை மேம். அவ்வளோதான். இந்த லெசன்ல இருந்து இவ்வளோ கொஸ்டின் தான் வந்திருக்கு. அதனால தான் எல்லாமே உங்களுக்காக வந்து ஈஸியாக இருக்கு, ஆன்சர் பண்ணுற அளவுக்குலாம் தான் இருக்குல்ல. எல்லாம் 1 மார்க் 2 மார்க் தான் இருக்குது லெசன். இதே தான் இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா பி பிளாக் எலிமெண்ட்ஸ், அதோடைய காம்பவுண்ட்ஸ் படிப்போம் நெக்ஸ்ட் கிளாஸில். அடுத்தது பார்த்தீங்கன்னா டி பிளாக் எலிமெண்ட்ஸ், இதே கான்செப்ட் தான். அதுக்காக திருப்ப அதே தான் வரும் உங்களுக்கு. கொஞ்சம் வந்து அந்த வேர்டிங்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஞாபகம், ஃபார்முலாஸ் எல்லாம். அப்போ இப்போவே நீங்கள் குழப்பிட்டீங்க பாருங்கள், எலக்ட்ரான் கெயின் என்தால்பி வேறு, அயனைசேஷன் எனர்ஜி வேறு, அயனைசேஷன் என்தால்பி வேறு, எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி வேறு. ஸோ அந்த அந்த கான்செப்ட் எல்லாம் வந்து கொஞ்சம் புரிஞ்சால் உங்களுக்கு அப்போ தான் வந்து அந்த வேல்யூஸ் எல்லாம் வந்து கரெக்டாக பார்த்து எழுத முடியும். ஓகேம்மா? வேறு ஏதாவது டவுட் இருக்கா? இல்லை மேம். நான் உங்களுக்கு வந்து நோட்ஸ் அனுப்புகிறேன், நான் பிடிஎஃப் நோட்ஸ் அனுப்புகிறேன். அந்த நோட்ஸை பார்த்து நீங்கள் வந்து பைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஜெராக்ஸ் இப்போ பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த லெசன்லேயே வந்து நீங்கள் பின் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த லெசன் படிக்கும்போது லாஸ்ட் இயர் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரில் வந்து படிக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? Yes, ma'am. சொல்யூஷன்ஸ்க்கு அனுப்புகிறேன், நீங்கள் பார்த்தீங்களா? அது ஏதாவது நல்லா கிளியராக இருக்கா, எப்படி இருக்கு? Yes, ma'am. தெரியுதா? Clear ஆ இருக்கு ma'am. கிளியராக தான் இருக்குல்ல? ஓகேப்பா. ஸோ நான் இது ஹேண்ட் நோட்ஸ் தான் இது. இப்போ இங்கே உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் பண்ணுறேன். உங்களுக்கும் வந்து ஒரு காப்பி உங்களுக்கு தேவைப்படும்போது இந்த கொஸ்டினோட தான் நான் எழுதி வச்சுருக்கேன். அப்போ நீங்கள் அப்படியே படிக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த இது உங்கள் வீட்டில் பிரிண்ட் அவுட் இருந்திருந்தால் ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு அப்படியே அந்த லெசனோடவே அட்டாச் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸாமுக்கு படிக்க கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேம்மா, யூ கேன் லீவ் மா. தேங்க்யூ ஃபார் யுவர் ஜாயினிங் தி Thank you, கிளாஸ். ma'am. தேங்க்யூம்மா. Interesting, right?
Category. Nossa, cara, tô querendo uma coisa de Yes.